ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ராஷ்டிர பரக்கண்ண பேசுறேன். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இது வரைக்கும் ரிசர்ச்ல நான் பல விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணி இருந்திருக்கக்கூடிய விஷயத்த முதல் முறையாக இப்ப நான் நேயர்களுக்கு சொல்லணும்னு சொல்லி விருப்பப்பட்டதுனால இந்த டாபிக் என்பதை நம்ம பேசுறோம். இந்த சிக்னேச்சர் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மனிதர்களுக்கு ஒரு பலன் பார்க்கறதுல அவங்க வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய விதத்துல இருக்கிறதுல நிறைய விதமான மெத்தட் என்பது இருக்கு. அதுல இப்ப ஜோதிடம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, கெட்ட தசா புத்திகள் போயிட்டு இருக்கு. ஒரு ஜோதிடர் அணுகி நம்மளை போல ஒரு ஜோதிடர் அணுகி அதன் மூலமா என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு சார், ஏழரை சனி போயிட்டு இருக்கா, ஜாதக தசா புத்தி ஏதாவது ப்ராப்ளம் போயிட்டு இருக்குதா, ஜாதக தோஷங்கள் இருக்குதா, அதுக்கு என்ன நிவர்த்தி பண்றதுன்னு சொல்லி பார்க்கக்கூடியது அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா ஒரு விஷயம் வந்துடும் இந்த பிளானட்டரி பொசிஷன் சார்ந்த விஷயங்கள்ல. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு இல்ல நியூமராலஜி சார்ந்த வகையில ஒரு தீர்வு மக்களுக்கு என்பது கொடுத்துட்டு இருக்கிறோம். அதாவது நியூமராலஜினா அந்த லெட்டர்ஸ்ல சின்ன கரெக்ஷன் பண்ணுவதன் மூலமாக அவங்க லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதுக்கு நியூமராலஜி சார்ந்த ஒரு தீர்வாக நம்ம எடுத்துக்கலாம். அதே போல வாஸ்து சார்ந்த ஒரு தீர்வு, நிறைய விதமான லைஃப்ல ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, வீட்டை நிம்மதி இல்லை, பணம் வீட்டை தங்க மாட்டுது, இது போல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அது வாஸ்து ரீதியா ஒரு தீர்வு என்பது மக்களுக்கு என்பது வருது. அதே போல கையொப்பம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது சிக்னேச்சர் அஸ்ட்ராலஜி, கையொப்ப ஜோதிடம் என்று சொல்றாங்க. உங்களுடைய கையொப்பம் மூலமாக உங்களுடைய சிக்னேச்சர் மூலமாக தீர்வு தரக்கூடிய விதம் தான் இந்த சிக்னேச்சர் அஸ்ட்ராலஜி அப்படின்ற விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படி இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்பது வருது அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது பொதுவாகவே அதாவது நம்ம என்ன விஷயம் யோசிக்கிறோமோ நம்மளோட பிரெயின் செல்ஸுக்கும் நம்ம ஏறக்கூடிய அந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரு விதமான தொடர்பு என்பது இருக்குன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். கிராஃபாலஜில இந்த விஷயன்றதை சொல்லுவாங்க. நம்ம ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ஏதுறோம், நம்ம கையெழுத்து ஏதுறோம், அந்த கையெழுத்து நம்ம எந்த விதத்துல ஏதுறோன்றத அது நம்மளுடைய கேரக்டரை, நம்மளோட ட்ரைட்ஸை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருந்து கிராஃபாலஜில இருந்து சொல்லப்படுவாங்க. சில பேர் அந்த கையெழுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கூல்ல படிக்கும் போது காலேஜ்ல படிக்கும் போது பார்க்கலாம், அப்படியே பிரிண்டர் லெட்டர்ஸ்ல எழுதக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அந்த எழுத்துக்கள் அச்செழுத்து போல இருக்கும். அமைப்புகள் எந்த ஒரு மிஸ்டேக் என்பது இருக்காது. பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு அமைப்புல இருக்கும். அவங்க லைஃபை பொறுத்தவரையில அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு சொல்லி விருப்பப்படுவாங்க. ரொம்ப சாஃப்டான கேரக்டரா இருப்பதற்கான ஒரு அமைப்புகள் என்பது இருக்கும். எல்லா விஷயத்தையும் நெறிப்படுத்தி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ், ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய நபரா இருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஆர் ராம் அப்படி ஒரு பேர் இருக்கு. இப்ப அது எப்படி எழுதுறாங்க? இ இஸ் ஏ குட் பாய். இப்போ ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுங்க, இது புக்ல இருக்கு. இது அப்படியே அந்த புக்ல இருக்கிறது போல லெட்டர்ஸ்லாம் அழகா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நான் சும்மா எழுதி மட்டும் காட்டுறேன். அவங்க நான் மேல சொன்ன ஒரு அமைப்புகள் இருக்கும். சில பேரோட ஹேண்ட் ரைட்டிங் பாத்தீங்கன்னா கூர்கூரா இருக்கும், இப்படி எழுதுவாங்க. அப்படி கூர்கூரா போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ரொம்ப அக்ரஷனா இருப்பதற்கான அமைப்புகள் என்பது இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா அன்பால சாதிக்காம ஒரு ஒரு போராட்டத்தின் மூலமாக சாதிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் என்பது இருக்கும். இது போன்ற ஒரு தன்மைகள் என்பது ஒன்றும். அப்ப சில பேர் பாத்தீங்கன்னா கையெழுத்தே புரிஞ்சு கொள்ள விட முடியாம இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா லைஃப்ல பிரச்சனை அனுபவிப்பாங்கன்றதெல்லாம் கிடையாது. அது போன்ற நபர்கள் ரொம்ப டேலண்டடா இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. இப்போ ஒரு டாக்டர் கையெழுத்து ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறாங்க, அவங்களுடைய விஷயங்கள் சில மாத்திரைகள் சொல்லுவாங்க. அவங்க கையெழுத்து புரியாத அமைப்புகள் தான் இருக்கும். அவங்களோட நோக்கம் என்ன? பார்மசில இருக்கக்கூடிய அவருக்கு தெரிஞ்சா மட்டும் போதுதான் அவரோட நோக்கம். அது போல கேரக்டர் உள்ளவங்க பாத்தீங்கன்னா இயற்கையாகவே ரொம்ப ரிசர்ச் மைண்டா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இதை கையெழுத்து இது மூலமா எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா, நம்ம யோசிக்கக்கூடிய விதத்துல நம்மளோட கையெழுத்து என்பது பிரதிபலிக்கும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுகிறது. நம்மளோட பிரெயின் செல்ஸுக்கும் நம்மளோட கையெழுத்துக்கும் ஒரு விதமான தொடர்பு என்பது இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளோட ஃபியூச்சரை நம்மளோட கையெழுத்து மூலமாக தெரிஞ்சுக்கலான்றதை புரிஞ்சுக்கணும். இது கையெழுத்து. இது எதுக்கு நான் கையொப்பம் இந்த சிக்னேச்சரை நான் சொல்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இப்ப கையெழுத்துனா இப்ப பாத்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்ற பட்சத்துல நீங்க நார்மலா நிறைய விஷயங்கள் எழுதுவீங்க. ஆனா ஒரே விஷயத்த கண்டினியூஸா எழுதுறதுன்றது இந்த சிக்னேச்சர் அப்படின்ற விஷயங்கள் வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வில் எழுதுறீங்க, உங்களுக்கு அப்புறம் உங்களோட சொத்து யாருக்கு அப்புறம் போக போகுது அப்படின்றது. அந்த வில் உங்களுக்கு அப்புறம் ஒரு கோர்ட்டுக்கு என்பது போகுது. அந்த கோர்ட்ல உங்களோட சிக்னேச்சர் இல்லாத பட்சத்துல அது வெத்து தாள் அப்படின்ற அமைப்பு தான் வந்துடும். இல்ல ஒரு பேங்க்குக்கு போறீங்க, ஒரு பணம் எடுக்க போறீங்க, இல்ல பணம் போட போறீங்க, உங்களோட சிக்னேச்சர் இல்லாத பட்சத்துல அது ஒரு வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான், ஒரு வேஸ்ட் பேப்பர்ன்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு உங்களோட சிக்னேச்சர் என்பது ஒரு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்ப அந்த சிக்னேச்சரை வச்சு உங்க லைஃப் எப்படி போகும், உங்களோட பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லா விஷயங்களும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் மூலமாக, சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் மூலமா உங்க லைஃப் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சில சேஞ்சஸ் பண்ணுவதன் மூலமாக நிச்சயமாக உங்க லைஃப் நல்ல ஒரு பாதையை கொண்டு செலுத்த முடியும். இது என்னோட ரிசர்ச். நான் பல வகையில பல காலங்கள்ல எங்கிட்ட கன்சல்டேஷன் கேட்க வருவாங்க, அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி அவங்களுக்கு கையெழுத்துல சில டைம் வாங்கி பார்ப்பேன். அவங்க அனுபவிக்கக்கூடிய பிரச்சனையை பிரதிபலிக்கக்கூடிய அமைப்புல அந்த கையெழுத்து என்பது இருக்கு. நான் கரெக்ஷன் பண்ணி இந்த சில சேஞ்சஸ் என்பது பண்ணுங்க சார் சொல்லியிருக்கிறேன். அதே போல அவங்க லைஃப்ல சேஞ்சஸ் என்பது ஏற்பட்டிருக்கு. அதே போல நிறைய விதமான லீடர்ஸோட கையெழுத்துகள், லீடர்ஸோட சிக்னேச்சர், கையொப்பம்
அது போல விஷயம் நான் அனலைஸ் பண்ணி பார்த்து வச்சிருக்கேன். அவங்க எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த விதமான பிரச்சனை அனுபவிச்சாங்க. ஏன்னா நிறைய லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிறைக்கு போயிருக்கலாம், நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கலாம். பின்னாடி வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து வாழ்க்கையின் பிற்பகுதிகளை அவங்க அவங்க வந்து சம்பாதிச்சதெல்லாம் இழந்திருக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அந்த கையொப்பம் என்பது எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையை வந்து பாதிச்சிருக்குது, இது போல விஷயங்களை ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டு தான் இந்த பதிவு என்பது நம்ம போடுறோம். அந்த அளவுக்கு துல்லியமாக இருக்கும். இது அப்படியே நீங்க கம்பேர் பண்ணி உங்க லைஃப்ல நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? இப்ப விஷயத்துக்கு வந்துடலாம். ஒரு நல்ல சிக்னேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த விஷயத்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தவறும் என்பது இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, உங்களுடைய சிக்னேச்சரை பொறுத்தவரையில அந்த அதாவது 45 டிகிரில இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆர் ராஜேஷ் அப்படின்ற ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க. இந்த கையெழுத்து இப்படி போடுங்க, ஒரு 45 டிகிரில போடுங்கன்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இது போல அமைப்புல ஏன் சொல்றாங்கன்னா, இது வந்து உச்சத்தை நோக்கி போகுது, ஏறு முகத்துல இருக்குது அப்படின்றதுக்காக நல்ல விதமான விஷயம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இது வந்து 2 விதமான விளைவுகளை ஏற்படுத்துது. நிறைய லைஃப்ல நான் பார்த்திருக்கிறேன். இது போல சிக்னேச்சர் போடக்கூடியவங்க கெரியர்ல நல்ல ஷைன் ஆகுறாங்க, கெரியர்ல நல்ல உச்சத்தை தொடர்றாங்க, பினான்சியல் பொசிஷன் நல்ல குரோத் இருக்கிறாங்க. ஆனா பர்சனல் லைஃப்ல நிறைய விதமான ப்ராப்ளம் வந்து அனுபவிக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில ஒரு குறைபாடு என்பது லைஃப்ல இருக்குது. பொருளாதார ரீதியா கெரியர் ஓரியன்டா நல்ல சக்சஸ் ஆகுறாங்க. ஆனா பர்சனல் லைஃப்ல பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு. இதுல எதுக்காக நான் சொல்றேன்னா, எந்த ஒரு விஷயமும் ஒரு பேலன்ஸா இருக்கும். அதாவது கூட குறைச்சல் இல்லாம கரெக்டா பேலன்ஸான ஒரு அமைப்புல இருக்கும் லைஃப் ரொம்ப நல்லபடியா போகும். அப்படிங்கிறது 45 டிகிரில போடாம ஒண்ணு உங்களோட சைனை 180 டிகிரில போட்டாலே சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 180 டிகிரி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 180. இது அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் டிவியேஷன் பண்ணி 15 டிகிரியும் போடலாம். கொஞ்சோண்டு நம்ம திருப்பிக்க வேண்டியது இருக்கும். ஆர் இப்படி போட்டுக்கலாம். இப்படி போடும் பட்சத்துல கொஞ்சமா நம்ம திருப்பி, இது முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தேன், அது ரொம்ப டிவியேஷன் ஆகி 45 டிகிரில இருந்துச்சு. அது நிறைய விதமா ஒரு உச்சத்தை தொடுவாங்க. ஆனா அதே டைம்ல பர்சனல் லெவல் நிறைய விதமான ப்ராப்ளத்தை அனுபவிப்பாங்க. இது வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இதுவும் நல்ல அமைப்புன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதே போல இந்த கையெழுத்துக்கு கீழே ஒரு லைன் போடும்ல, இது நிறைய பேர் வந்து போடுவாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க இப்ப நான் வேற ஒரு பேர் சொல்றேன் பாருங்க. இப்ப ஆர் கவிதா. இப்ப கீழே வந்து ஒரு அண்டர்லைன் பண்றாங்க. இந்த அண்டர்லைன் என்பது செவ்வாயின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. இது போல அண்டர்லைன் யார் போடுறாங்களோ அவங்க வந்து ரொம்ப கரேஜஸ் பர்சனா இருப்பாங்க, ஒரு கோல் ஓரியன்டா இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. இதுல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நான் ஒரு அண்டர்லைன் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். இதுல நிறைய விதமான வேரியேஷன் என்பது இருக்கு. தன்னம்பிக்கை கொண்டவங்களா இருப்பாங்க, வாழ்க்கையில ஒரு நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மைகள் என்பது இருக்கும். யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. இது போல தன்மைகள் இருக்கும். ஆனா இதே அண்டர்லைனை சில பேர் வந்து நிறைய விதத்துல போடுறதுக்கான ஒரு ஆப்ஷன் என்பது வந்துருது. இப்ப அந்த அண்டர்லைன் இருக்குல்ல, இந்த அண்டர்லைன் இப்படி போட்டுட்டு சில பேர் இப்படி கீழே இறக்கி விட்டுருவாங்க. இது போன்ற அமைப்புகள் ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பு. அவங்க இது வரைக்கும் சம்பாதிச்சதெல்லாம் விடக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும். ஏன்னா கீழ்நோக்கு ஒரு அமைப்புகள் வருது பாருங்க. நிறைய பேருடைய செலிபிரிட்டிஸோடைய இல்ல வந்து முக்கியமான நபர்களுடைய நான் கையெழுத்தை பார்த்திருக்கேன். இப்படி போய் இல்ல சிம்பிளா இப்படி இழுத்து விடுவாங்க. இல்ல ஒரு கீழ்நோக்கு அமைப்புகளை சில நேரங்கள்ல வரும். அது நிறைய விதமான பிரச்சனையை தரக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு. இது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சில நேரங்கள்ல இந்த அண்டர்லைன் பண்றதுல 2 விதம் இருக்கு. இப்படி சில டைம்ல ஷார்ப்பா இந்த இடத்துல முடிஞ்சிடும், இந்த இடத்துல பாயிண்ட் வச்சு முடிச்சிடலாம். ஆனா சில பேர் இப்படி பண்ண மாட்டாங்க, அப்படி அது ஃப்ரீ ஃப்ளோவா விடக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இருக்கும். இது போல அமைப்புகள் இருக்கும் பட்சத்துல அவங்க ஒரு ஜாப் பண்ணாங்கன்னா அதுல ஒரு ஈடுபாடோட பண்ண மாட்டாங்க. ஒரு மனமோ வந்து ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாங்க. பட்டும் படாம தொட்டும் தொடாம சில வேலைகளை செய்வாங்களா சில பேர். அது போல ஏதோ முடிச்சா போகுதுன்ற மாதிரி ஒரு இன்கம்ப்ளீட்டா ஒரு ஜாப் வந்து முடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் என்பது இருக்கும். ஏன்னா ஃப்ரீ ஃப்ளோவா அந்த எண்டிங் இருக்கும். அவங்க ஒரு டிட்டர்மினேஷன் என்பது இருக்காரு அவங்க மனதளவுல. இப்ப இந்த கோடுல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. சில பேர் இந்த கோடுகளை ஒரு கோடு போட நல்ல கோடு, ஆனா 2 கோடு போட்டா நிறைய விதமான பிரச்சனைகள் இருந்தது. சில பேர் இப்படி போட்டு இப்படி ரெண்டு கோடு என்பது போடுவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா யாரையும் நம்பவும் மாட்டாங்க. அவங்களும் நம்ப தகுந்த ஒரு ஆளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் சில நேரங்கள்ல. 2 கோடு என்பது அவங்களுக்கு செல்ஃப் டவுட் என்பது இருக்கும். அவங்களே தாழ்வு மனப்பான்மை இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு கோடுனா சப்போர்ட், 2 கோடுனா அவங்களே நம்பி இருப்பதற்கான சூழல்கள் வந்து வந்துடும். என்னுடைய ரிசர்ச் அடிப்படையில ஒரு கோடு போட்டா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, சிறப்பு. இதுவே 2 கோடு போட்டாங்கன்னா நிறைய விதமான ப்ராப்ளத்தை அனுபவிப்பாங்க. இது மட்டும் கொஞ்சம் நம்ம தவிர்த்தா பெஸ்ட்ன்றது புரிஞ்சுக்கலாம். இதுவே இந்த கோடுகள்ல நிறைய விதமான ஒரு அமைப்புகள் என்பது இருக்கும். அதாவது இது வந்து ஸ்டேர் கேஸ், ஓகேங்களா. இது போல வந்து படிக்கட்டு போல ஒரு கீழ்நோக்க ஒரு அமைப்புகள்ல போவோம். இது வந்து ஒரு ரொம்ப கெட்ட ஒரு விஷயம். வாழ்க்கையின் பிற்பகுதிகளில் ரொம்ப கீழ்நிலைக்கு போய் அவங்க வந்து போறதுக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. பெற்றதெல்லாம் இழப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. இது மாதிரி அமைப்புகளையும் போடக்கூடாது. இதுவும் கெட்ட அமைப்பு. சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்னேச்சரையே
இப்ப இந்த கவிதான்னு இருக்குல்ல, இந்த பேர்ல வந்து இப்படி இழுத்து விட்டுருவாங்க. இதுவும் ரொம்ப நெகட்டிவான ஒரு அமைப்பு. எல்லாம் நம்ம ஸ்டைலிஷா இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. இந்த ரிசர்ச் பண்ணி பார்க்கும், இந்த ஃப்ரண்ட் கடைசி எழுத்து தூக்கி ஃப்ரண்ட்ல கொடுக்குறாங்கன்னா வந்த இடத்துக்கே ரிட்டர்ன் போறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ரொம்ப கஷ்டப்படக்கூடிய இது வந்து ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கு. அவங்க வாழ்க்கையின் பிற்பகுதியில வந்து நல்ல அமைப்புல இருந்தாங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கீழ்நிலைக்கு போறதுக்கான சுச்சுவேஷன், இல்ல வாழ்க்கையின் பிற்பகுதியில கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து மேல்நிலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது 2 விதமான அமைப்புகள் எடுத்துக்கணும். நம்ம ஜாதத்தை பார்த்துலாம் இந்த விஷயத்தை நம்ம சொல்ல முடியும். இப்படி போயிட்டு இப்படி வந்துருவாங்க. சில பேர், நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன்னா வந்து பழம்பெரும் நடிகை வந்து பாத்தீங்கன்னா சாவித்ரி, அவங்கள பத்தி இங்க தெரியாதவங்க யாருமே இல்லாம இருக்க முடியாது. அவங்களோட பேர் அமைப்புகளை இந்த சாவித்ரி கணேஷ் அப்படின்றத போடும்போது எண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி பின்னாடி இழுத்து விட்டு இப்படி வச்சிருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கடைசி காலங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. திருமண வாழ்க்கையில நிறைய விதமான பிரச்சனைகள், தனிப்பட்ட முறையில் நிறைய விதமான உடல்நல உபாதைகள், ஒரு கோமால இருந்து அதுக்கப்புறம் ஒரு பினான்சியல் பிரச்சனைகளை அனுபவிச்சு இறந்தாங்க அப்படின்றது அவங்க வாழ்க்கை வரலாறு என்று சொல்லுது. இந்த எண்டிங்கான பேர் யாரெல்லாம் ரிட்டர்ன் சுழிச்சு பின்பக்கமா விடுறாங்களோ நிறைய விதமான போராட்ட அமைப்புகள் என்பது அவங்க வாழ்க்கையில் நான் வந்து பார்த்திருக்கிறேன். இது வந்து ரொம்ப நெகட்டிவான ஒரு அமைப்பு. இதை மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க. அதே போல இன்னும் வேற சில விஷயங்கள் எப்படி இந்த அண்டர்லைன்ல வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அண்டர்லைன் வச்சு நாள் கணக்குல பேச முடியும். நிறைய விதமான டிஃப்ரெண்ட் அமைப்புகள் இருக்கும். ஒருத்தவங்களும் ஒரு வேரியேஷன் இருக்கு. எப்படி வந்து ஜாதகத்தை பொறுத்த வரையில ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் அப்படின்ற மாதிரி இருக்குதோ அதே போலதான் கையெழுத்து. இப்ப கவிதான்ற ஒரே நபர் தான். இப்ப கவிதான்றது டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், இல்ல சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது காய்கறி வியாபாரம் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். எல்லாருமே கவிதான்ற பேர்ல இருப்பாங்க. ஆனா அவங்க ஒவ்வொருத்தவங்களோட கையெழுத்தும் டிஃப்ரெண்ட்ல இருக்கும். அதுக்கான காரணம் என்ன? அப்ப கையெழுத்துன்றது தனித்துவமானது. அதாவது அதை வச்சு அவங்க லைஃப் வந்து டிட்டர்மின் பண்ண முடியுன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். சில நேரத்துல இந்த கையெழுத்து இப்படி போடும்போது இசட் இப்படின்ற மாதிரி எண்டிங்ல போடுவாங்க. இது நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. இசட் மாரி போட்டாங்கன்னா ரொம்ப ஒரு ஹியூமர் சென்ஸ் என்பது இருக்கும். ரொம்ப டேலண்டட் பர்சனாலிட்டியா இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. அதுவே இந்த இதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்படி போடலாம், ஷிப் மாரி போடலாம். சில பேர் இந்த கையெழுத்தை போட்டு ஷிப் மாரி எடுத்துடுவாங்க. இது நல்ல சிறப்பு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பழம்பெரும் நடிகர் ஜெமினி கணேசனோட கையெழுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் போட்டு ஷிப் மாரி இப்படி இழுத்து விடுவாரு. நல்ல ஒரு சிறப்பா நல்ல ஒரு பெயர் போக அந்தஸ்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இருக்கும். இதுவே ஷிப்பு, இதுவே ரிவர்ஸ் ஷிப்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த கையெழுத்து இப்படி போட்டு இப்படி போடுவாங்க, இப்படி போடு, இந்த ரிவர்ஸா அப்படி போடுவாங்க. கையெழுத்தை போட்டு இப்ப கவிதா அதே பேர் வச்சுங்க, கையெழுத்து இப்படி போட்டு இப்ப ரிவர்ஸா அப்படி எடுத்துருவாங்க. இது வந்து ரிவர்ஸ் ஷிப். இது வந்து பாத்தீங்கன்னா பின்னோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு என்பது வந்துடும். இது போல ஒரு தவறான ஒரு அமைப்புல வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். இது போல எண்ணற்ற விதமான விஷயங்கள் என்பது இருக்கு. இப்ப நான் வேற ஒரு பேரை போட்டு நான் காட்டுறேன். இந்த அண்டர்லைன்ல நிறைய எழுத்துக்கள்லாம் இடிக்கும். உதாரணத்துக்கு ஆதித்யா அப்படின்ற ஒரு பேர் எடுத்துங்க, இப்படி போடுவாங்க. பேர் இந்த லெட்டரும் இந்த கோடும் இடிக்குது இல்ல, இது வந்து ரொம்ப நெகட்டிவான அமைப்பு. இது வந்து உடல்நல உபாதைகளை ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கையின் பிற்பகுதியில எந்த லெட்டர்ல, இப்ப இந்த லெட்டர் வந்து எண்டிங்ல வரைக்கும் லெட்டரா இருக்குது, வாழ்க்கையின் பிற்பகுதியில ப்ராப்ளத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. நீங்க இப்ப லெட்டரை நீங்க இது போல வந்து போடும்போது அண்டர்லைன் பண்ணும்போது இந்த எழுத்தை இடிக்காம இருக்குதான்றத மெயினா வந்து கன்சிடர் பண்ணிக்கங்க. இடிக்காம இருந்தா நல்லா பெஸ்ட். இடிச்சதுன்னா உடல்நல உபாதைகளை ஏற்படுத்தும், பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. நம்மளோட தன்னம்பிக்கையும் மன வலிமையும் உடைக்கக்கூடிய வாய்ப்பு சூழல்கள் என்பது நிச்சயமாக ஏற்படுத்தும். அண்டர்லைன் போடும்போது இந்த எழுத்துக்கள் எங்கேயுமே டச் ஆகாத அமைப்புகள் என்பது மெயினா நீங்க பார்த்துக்க வேண்டியது இருக்கும். இந்த விஷயத்த மெயினா பார்த்துக்கணும். இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே போல இந்த டாட் வைக்கும் போது ரொம்ப கவனமா பண்ணுங்க. ஒரு டாட் வைக்கலாம், இல்ல 2 டாட் வைக்கலாம். ஆனா 2க்கு மேற்பட்ட டாட்கள் வைக்கக்கூடாது. அப்படி வச்சாங்கன்னா ஒரு எதிர்பாராத அசம்பாவித சம்பவங்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேர் டாட் வந்து எண்டிங்ல வைப்பாங்க, சில பேர் நடுவில் வைப்பாங்க, இல்ல ஸ்டார்டிங்ல வைப்பாங்க, இப்படி வைப்பாங்க. எந்தெந்த காலங்களில் வைக்கிறாங்களோ அந்தந்த காலங்கள்ல ஒரு விதமான பிரச்சனைகள். ஒரு கைரேகை சாஸ்திரத்திலே வந்து பாத்தீங்கன்னா கையில எங்க கரும்புள்ளிகள் இருக்கிறதோ அந்த காலங்கள்ல உடல்நல உபாதைகள் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி கைரேகை சாஸ்திரத்தை சொல்லுவாங்க. அதே போலதான் நீங்க வந்து சிக்னேச்சர் அஸ்ட்ராலஜியையும் பொறுத்தவரையிலும் சில பேர் எண்டிங்ல பாயிண்ட் வைப்பாங்க. அந்த பாயிண்ட்ன்றது ரொம்ப நெகட்டிவான ஒரு அமைப்பு. மேக்ஸிமம் நான் தவிர்க்க சொல்லிடுவேன். இதுக்கு மாறாக வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் ஆப்ஷன்ஸ் கொடுத்தேன். இப்ப இந்த டாட் வைக்கிறதுக்கு பதிலாக இது போல ஒரு மவுண்டைன் போல போட்டா நல்லா சிறப்பா இருக்கும். டாட்டுக்கு பதிலாக மவுண்டைன் மாரி போட்டுக்கலாம். இது நல்ல ஒரு அமைப்புன்ற மாதிரி எடுத்துக்கலாம். வாழ்க்கையின் பிற்பகுதியில் வளர்ச்சி, ஒரு நல்ல ஒரு பொருளாதார சிறப்பு, ஒரு தன்னம்பிக்கை, ஒரு மலை போல ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியது, நல்ல ஒரு சப்போர்ட் அவங்க லைஃப்ல என்பது கிடைக்கும். இது போன்ற விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். இது போல அதாவது மலை போல அமைப்புல போலாம், இல்ல இப்படியும் போடலாம், செங்குத்தான ஒரு அமைப்புல என்பது போடலாம். இது ஒரு நல்ல அமைப்பு. அப்படி இல்லைன்னா டிக்கு மேற்கூட போடலாம், சின்ன டிக்கு.
2 டிக் கூட போட்டுக்கலாம். இது போல அமைப்புகளை போடலாம். இது எல்லாமே நான் ரிசர்ச் பண்ணி தான் ஒவ்வொருத்தவங்களோட கையெழுத்தும் ஒவ்வொரு விதமான ஒரு அமைப்பு என்பது இருக்கு. நான் பார்த்துட்டு தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அண்டர்லைன்ல அந்த டிஃபரெண்ட் அமைப்புகளை போடுவாங்க. சில பேர் விட்டு விட்டு போடுவாங்க, 3 கோடு போடுவாங்க. இது தவறு. கான்சன்ட்ரேஷன் பஸ்ட் ஆகிறதுக்கான சிச்சுவேஷன். ஒரு படிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் இதை போட்டாங்கன்னா, இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போட்டாங்கன்னா கான்சன்ட்ரேஷன் பஸ்ட் ஆகும். அங்க எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் என்பது பெற முடியாது. இந்த விஷயத்தை மெயினா நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்கும். அதுவே இதுக்கு மாறாக இன்னும் சில அமைப்புகள்லாம் இருக்கு. சில பேர் இப்படி ஆரோ மார்க் மாரி போடுவாங்க. இது ஒரு தவறான ஒரு அமைப்பு. இதையும் நம்ம போடக்கூடாது. ஆனா டிக்கு போடலாம். இது நல்லா இருக்கும். இப்படி போட்டாங்கன்னா இது வந்து டச் ஆகக்கூடாது இந்த லெட்டரை. இப்ப டிக்கு போட்டாங்கன்னா நல்ல அமைப்பு நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே நான் ஜென்ரலா சொல்றேன். இது எல்லாமே நான் ஜாதகத்தை பார்த்து என்ன சிம்பிள்ஸ் போடலாம் அப்படின்னு அனலைஸ் பண்ணி இந்த விஷயத்த வந்து பண்ண வேண்டியது இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இது போல எண்ணற்ற விஷயங்கள்லாம் இந்த சிக்னேச்சர் அஸ்ட்ராலஜில வந்து புதைந்து இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. இதுல இன்னும் நிறைய விதமான விஷயங்கள் இருக்கும். இப்ப இந்த நல்ல விதமான விஷயங்கள், கெட்ட விதமான விஷயங்கள்லாம் நான் சொல்லிடுறேன், கலந்துதான் சொல்லியிருக்கிறேன். ஒரு நல்ல சிக்னேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப நார்மலா ஏ சத்யநாராயணன், இதான் அவரோட பேர் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பேரை நார்மலாவே எழுதலாம், ஒன்னும் பிரச்சனைகள் இல்லை. நீங்க பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைலிஷா எழுதணும், அப்படி எழுதணும் இப்படி எழுதணும் அப்படிலாம் ஒரு விஷயம் இல்லை. சிக்னேச்சர்ஸ்ல போய் நார்மலாவே போடுவாங்க. அவங்க வந்து இந்த பேரை நார்மலாவே சத்யநாராயணன்றது மாதிரி போடலாம். ஆனா ஒரு சில விஷயங்களை கவனமா பண்ணணும். கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருந்தா பெஸ்ட். இல்ல 180 டிகிரி ஸ்ட்ரைட்டாவே இருக்கலாம். அண்டர்லைன் போடுங்க. அண்டர்லைன் போட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் வைக்காதீங்க, இல்ல கமா போட்டுக்கலாம், இல்ல வந்து இது போல சிம்பிள் சென்டிங்ல போட்டுக்கலாம். நல்ல அமைப்பு. இந்த ஸ்டார்டிங் லெட்டர் இருக்குல்ல, இந்த ஸ்டார்டிங் லெட்டர் எப்பவுமே கேப்ஸ்ல போடணும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெட்டர் ஸ்மால்ல போடுவாங்க. இப்படி போடுறாங்க வச்சுங்க, நல்ல அமைப்பு இல்லை. ஏன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதே போல நீங்க ஸ்டார்டிங் லெட்டர் எந்த அளவுக்கு நல்லா பெஸ்டா போடுறீங்களோ, கேபிட்டல் லெட்டர்ல போடுறீங்களோ, ரொம்ப ஹைலைட் பண்ணி போடுறீங்களோ, எந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசா போடுறீங்களோ, இது எல்லாமே நல்ல விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். சரிங்களா? இளமையில நல்லா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைத்து நல்ல உயர்நிலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த ஸ்டார்டிங் லெட்டர் எஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா போடுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா போட்டாலும் நல்ல அமைப்பு. இப்ப இதே சத்யநாராயணனை இப்படி எழுதலாம், சத்திய மணி கிளவுட். இது போல சூழ்ச்சி விட்டா நல்ல அமைப்பு. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் சொல்றேன். இப்படி போட்டு வேண்டியதான். இப்படி இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு கொஞ்சம் சிறப்பா கையெழுத்து இருக்கு பாருங்க. நார்மல் கையெழுத்து தான், ஆனா ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் வந்து பெருசா போட்டிருக்கேன். அதே போல இந்த 2 லெட்டர் இருக்குல்ல இடையில பெரிய அளவுக்கு கேப் விடக்கூடாது. ஏன்னா செகண்ட் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்மளோட லைஃப் பார்ட்னர் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். நம்ம வாழ்க்கையில செகண்ட் ஆஃப் வந்து குறிக்கக்கூடிய 40 வயசுக்கு மேல எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடியது. நீங்க இந்த சத்யாக்கு ஏக்கும் எண்ணுக்கும் இடையில கேப் அதிகமா விடவே கூடாது. கணவன் மனைவி உறவுகளை சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. இந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்னு அட்டாச் பண்ணி கூட போட்டுருங்க, ஏதோ ஒரு வகையில் அட்டாச் பண்ணி கூட போட்டுருங்க, நல்ல அமைப்புகள் இருக்கலாம். இந்த செகண்ட் நேமோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குல்ல, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாராயணன், இல்ல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குல்ல, இது என்னன்றது கொஞ்சம் பெருசா போடுறேன். இது நல்ல ஒரு உயர்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது ஃபர்ஸ்ட் பேருடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் பெருசா போடணும். அதே போல செகண்ட் பேருடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் அதையும் கொஞ்சம் பெருசா போடணும். நல்ல அமைப்பு. அப்படி இல்லாத பட்சத்துல இப்ப சிங்கிளா ஒரே ஒரு நேம் இருக்குது, அர்ஜுன், இப்படிதான் ஒரு பேர் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த அர்ஜுனை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரும் கடைசி லெட்டர் மட்டும் பெருசா போடணும். இது நல்ல ஒரு உயர்நிலையை தரக்கூடிய ஒரு கையெழுத்தாக இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் இப்படி போடலாம். ஏவி எண்ணி வந்து கொஞ்சம் பெருசா போடலாம். இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற அமைப்புகள் இருக்கும். சின்ன வயசுல இருந்து கடைசி காலம் வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில போறதுக்கான சிச்சுவேஷன் கொடுக்கும். இது ஒரு நல்ல அமைப்பு. இது நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுவே இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரும் செகண்ட் லெட்டரும் எப்பயுமே பிரிச்சிடக்கூடாது. எப்படி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இடையில வந்து ஒரு கேப் போடக்கூடாதுன்னு சொல்லணும். அதே போல இந்த சத்யான்ற பேரே எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன கேப் போடலாம், இல்ல வந்து அட்டாச் பண்ணி போட்டுடலாம். நல்ல அமைப்பு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரும் செகண்ட் லெட்டரும், ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்மளை பத்தி சொல்லக்கூடியது, செகண்ட் லெட்டர் நம்மளோட பினான்ஸ், நம்மளுடைய பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லக்கூடியது, மணி சம்பந்தப்பட்ட வகையில பிரச்சனைகளை கொடுக்கும். நிறைய பேருடைய விஐபி கையெழுத்து நான் பார்த்துக்கிறேன், கன்சல்டேஷன் வந்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர் கேப் விழுந்திருக்கும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மணி ரிலேட்டட் சார்ந்த விஷயங்கள், பணம் நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க, இல்ல பணம் வாங்கியிருப்பாங்க, அந்த பணம் வந்து அடைக்க முடியாத சூழல்கள் இருக்கும், இல்ல பணம் கொடுத்துருப்பாங்க, ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க. நான் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன். இப்ப இதே சத்யநாராயணன் பேரே வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு, இதுக்கு சம்மந்தம் இல்லை, கேப் விட்டு வச்சுக்கோங்க, மணி ரிலேட்டட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவே நம்ம அட்டாச் பண்ணி போட்டோம்னா நல்லா சிறப்புன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்.
இப்ப சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இது இன்னும் நிறைய எதிர்காலத்துல நிறைய விஷயங்கள் நான் பேச போறேன். இன்னும் நிறைய விதமான விஷயங்கள்னா என்கிட்ட நான் சிக்னேச்சர் சம்பந்தப்பட்ட வகையில கன்சல்டேஷன் வரும்போது அவங்க என்ன ஆவாங்கன்றதை கேட்பேன். அவங்களோட ஜாதகத்தை நான் கேட்பேன். டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் எல்லாம் வாங்கி அதன் அடிப்படையில அந்த நான் கையெழுத்துன்றது நம்ம ஃபார்ம் பண்ணணும். இல்ல போலீஸ் ஆக விருப்பப்படுறாங்களா, அந்த போலீஸ் ஆகிறதுக்கான ஒரு சில சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம கையெழுத்து சார்ந்த விஷயங்கள் நம்ம வந்து பதிக்க வேண்டியது இருக்கும். இல்ல கவர்மெண்ட் ஜாப் வந்து நம்ம உள்ள போனோம்னு சொல்லி விருப்பப்படுறாங்களா, கவர்மெண்ட் ஜாப் உள்ள போனோம்னா அதுக்கான சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல போறது, இல்ல இடையில வந்து ஒரு சில சிம்பிள்ஸ் எல்லாம் ஏற்படுத்துறது, ஒரு சில விஷயங்களா இருக்கு. அதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். ஏன்னா டாக்டர் ஆகணும் விருப்பப்படுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும். அவங்க என்ன ஆகணும் விருப்பப்படுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கையெழுத்து என்பது நம்ம அலைன் பண்ணி கொடுக்க வேண்டிய சூழல்கள் என்பது இருக்கு. இன்னும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். பினான்சியலா குரோத் இருக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்கன்னா, சப்போஸ் அவங்க ஜாதகத்துல சூரியன் வந்து சிறப்பா இருக்கு. சூரியனோட லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா AIJQY. இந்த லெட்டர்ஸ் ஏதோ ஒரு லெட்டரை இந்த இடத்துல வந்து கேபிட்டல் பண்ணணும். இதே சத்யநாராயணன் இருக்கு. இந்த ஏ வந்து பாத்தீங்கன்னா கேப்ஸ் பண்ணணும். எல்லா ஏவையும் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏதோ ஒரு ஏ வந்து கேப்ஸ் பண்ணி அந்த லெட்டர் ஹைலைட் ஆகும். அவங்க ஜாதகத்தால எந்த கிரகம் நல்லா இருக்குன்னு பார்த்தா அந்த கிரகத்தோடைய எழுத்துக்கள் அந்த பேர்ல வந்து ஹைலைட் ஆகிறமே நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு பேர் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் நல்லா இருக்க ஜாதகத்துல UVW, இந்த சுக்கிரனோட எழுத்து வந்து UVW. இதே போலதான் ஒரு பெண்மணி கன்சல்டேஷனுக்காக தொடர்பு கொண்டு பேசினாங்க. அவங்களோட பேர் வந்து யுவராணி. அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் இடையில வந்து பிரச்சனைகள். இப்ப தற்காலிகமா பிரிஞ்சு இருக்கிறாங்க. கணவர் வந்து விருப்பப்பட மாட்டாரு இவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு. இவங்க என்ன தொடர்பு கொண்டு பேசி இது போல வந்து கையெழுத்து மூலமா ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா சார் அப்படின்ற விஷயத்தை கேட்டு இருந்தாங்க. நான் அவங்களோட பேரை வந்து எப்படி எழுதுறாங்கன்னா அவங்க, அதாவது R யுவராணி, இது அவங்களோட பேர் அமைப்பு. அவங்களோட ஜாதகம் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். சுக்கிரன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்புல இருந்தது. 5, 7, 11ஆம் தொடர்பு நல்ல அமைப்புல இருந்துச்சு. மேரேஜ் லைஃப்க்கு நல்லா சிறப்பா இருக்கு. இப்ப சுக்கிரனுடைய லெட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா UVW. அவங்களுடைய பேர்ல ஏதோ ஒரு சேஞ்ச் பண்றது மூலமா அவங்க லைஃப்ல நிச்சயமா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். கணவன் மனைவி உறவுகளை நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும். அதான் என்னோட இன்டென்ஷனே. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா UV இந்த 2 லெட்டர் இருக்குல்ல, இதை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை கொஞ்சம் நம்ம பெருசா போட்டுக்கிட்டு யுவராணி, இந்த UV மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கணும் நம்ம, சரிங்களா? இது போல நம்ம போடுறது மூலமாக அவன் ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம்பந்தப்பட்ட வகையில நல்ல மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா இந்த U and V குறிக்கக்கூடிய சுக்கிரன் வந்து அவங்க ஜாதகத்தை நல்லா இருந்துச்சு. ஒரு மேரேஜ் லைஃப்க்கு நல்லா சாதகமா இருந்துச்சு. சுக்கிரனுடைய லெட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா UVW. அப்ப இந்த U and V மட்டும் நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொஞ்சம் பெருசாக்கி போடுங்க அப்படின்ற விஷயங்கள் சொன்னேன். அதே போல அவங்க லைஃப்ல கொஞ்சம் நல்ல மாற்றம், நல்ல ஒற்றுமையா இருக்காங்க. இப்ப எவ்வளவு விதமான சேஞ்சஸ் இருக்கு. இப்போ இன்னொரு ஒரு சில சிம்பிள்ஸ் மட்டும் நான் சொல்றேன். இந்த தனிப்பட்ட வரையில் பதிவுலாம் நான் போடுவேன், சரிங்களா? இப்போ வந்து மணியை வந்து நல்ல ஃப்ளோ ஏற்படுத்தக்கூடிய சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுடைய பேர்ல ஏதோ ஒரு இடத்துல இந்த மணி பேக்னு சொல்லுவாங்க. இப்ப ஏ இருக்குல்ல, இப்படி ஏ, இந்த மணி பேக் நிறைய இடங்கள்ல நம்ம ஃபார்ம் பண்ண வைக்கணும். அப்படின்னா மணி பவுல் இப்படி இருக்குங்க, இந்த மணி பவுல வந்து ஏற்படுத்த வைக்கணும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் சிம்பிள், பாலிடிக்ஸ்ல வந்து ஈடுபடணும், நல்ல சக்சஸ் ஆகணும், நல்ல போஸ்டிங்ல வரணும், இது போல பிளாக் சிம்பிள் ஏற்படுத்தணும். இல்ல மணி ஃப்ளோக்கு இன்னொரு சிம்பிள் இருக்கு, ட்ரையாங்கிள் சிம்பிள், இது போல சிம்பிள். இதெல்லாம் வந்து எப்படிலாம் ஏற்படுத்தணும்னு சொல்லி எதிர் வரக்கூடிய பதிவுகள் நிறைய விஷயங்கள் நான் போடுறேன். இன்னும் பர்டிகுலரா என்ன விதமான சயின்ஸ் இருந்துச்சுன்னா என்ன விதமான ப்ராப்ளம் கொடுக்குது, என்ன விதமான சைஸ்னால யோகத்தை கொடுக்குது, நிறைய செலிபிரிட்டிஸ் லீடர்ஸோடைய கையெழுத்துலாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம ஃபியூச்சர்ல நம்ம போட போறோம். இந்த பதிவு வந்து ரொம்ப பெருசா போயிட்டு இருக்குனால நம்ம ஷார்ட்டா அதோட முடிச்சுக்கலாம். இன்னும் இது சார்ந்த கன்சல்டேஷன் தேவைப்படக்கூடியவங்க, நான் இது வாங்கணும்னு விருப்பப்படுறேன் சார், அரசு வேலையை நல்லா சக்சஸ் ஆகணும், இல்ல பெரிய பிசினஸ் மேனா ஆகணும், இல்ல பிசினஸ் நல்ல ப்ராப்ளம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்குது, நல்ல ஒரு ஸ்மூத்தா போகணும், நல்ல ஒரு கஸ்டமர் லெவல் அதிகரிக்கணும், நிறைய விதமான ப்ராப்ளம் மக்களுக்கு என்பது இருக்கும். அது சார்ந்த வகையில சைனை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படக்கூடியவங்க என்ன தொடர்பு கொண்டு பேசுங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனா பினான்சியலாவோ இல்ல ஃபேமிலி லைஃப்க்கோ நான் எப்பவுமே என் சிக்னேச்சர் அஸ்ட்ராலஜி சார்ந்த கன்சல்டேஷன் வந்தாங்கன்னா 3 விஷயங்கள் நான் கான்சல்டேஷன் பண்ணிப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எழுத்து, இன்னும் ரொம்ப முக்கியம். எழுத்து இல்லைன்னா நீங்க பணம் காசுனாலும் ஒன்னும் புரோஜனம் என்பது இல்லை. அப்ப எழுத்து நல்ல அமைப்புல இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப் 2 விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து மணி. இந்த 3 விஷயங்கள் இல்லாம லைஃப் என்பது போகாது. ஹெல்த், ஃபேமிலி, மணி, இந்த 3 விஷயங்கள் இருப்பது போல அந்த சைனை நான் வந்து கரெக்டா பெர்ஃபெக்டா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுப்பேன். அதுக்காக தொடர்பு கொண்டு பேசுங்க. மீண்டும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து கன்சல்டேஷன், நீமாஜி சார்ந்த கன்சல்டேஷன் எதுவாக இருந்தாலும் என்ன தொடர்பு கொண்டு பேசலாம். இன்னும் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்க. ஆஸ்ட்ரோ பரக்டர்னு சொல்லி பிளேலிஸ்ட்ல இருக்கு. அந்த பிளேலிஸ்ட் லிங்க் கூட நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க பார்த்துட்டு இந்த தொடர்பு கொண்டு பேசலாம். மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பாஸ்கரன். நன்றி, வணக்கம்.